அடுத்தது பச்சைத்துண்டு சினாரியோ. எப்படி நம்ம எதிர்ப்புகளை குட்டி குட்டியாவது பதிவு பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேனோ, அதே மாதிரி அப்ரிசியேஷனை, ஒருத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாராட்டை, அங்கீகாரத்தை, அவங்களுக்கு சொல்ல வேண்டிய நன்றியையும் சொல்லிகிட்டே தான் இருக்கணும். இதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கவங்க, சொந்தக்காரங்க, வீட்டில் இருக்கவங்க, ஃப்ரெண்ட்ஸு, யாராக இருந்தாலும் அவங்க சில விஷயங்கள் நம்ம மேலே அக்கறை எடுத்து செய்வாங்க. நிறைய நேரம் நம்ம என்ன நினைப்போம், தேங்க்ஸ் சொல்லி அவங்கள நான் அந்நியப்படுத்த விரும்பலை அப்படின்னு நினச்சிப்போம். ஆனால் தேங்க்ஸு நன்றின்னு சொல்ல வேண்டாம், ஆனால் இந்த விஷயம் எனக்கு சந்தோஷம் கொடுக்குதுன்னு சொல்லலாம் இல்லையா? எத்தனையோ விஷயங்கள் அவங்க பண்ணியிருப்பாங்க, அது பண்ணுறது அவங்க குணம்னாலும் அதை பாராட்டுறது நம்ம குணமாகவும் இருக்கணும் இல்லையா? அதுக்காக அந்த பச்சைத்துண்டு சினாரியோவை நம்ம யூஸ் பண்ணலாம். உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதது, ஆனால் விலை மதிப்பு இல்லாதது என்ன தெரியுமா? அங்கீகாரம் தான். ஒருத்தவங்களோட அப்ரூவலுக்காக நம்ம எவ்வளோ வேணால் செய்வோம், குட்டி காரணம் போட்டு தலைகீழாக தண்ணி கூட குடிப்போம் அந்த அங்கீகாரத்துக்காக. ஆனால் அந்த அங்கீகாரத்தை நம்ம ஈஸியாக யாருக்கும் கொடுத்துடவும் மாட்டோம். அதனால ₹1 கூட பிரயோஜனம் கிடையாது. ஆனால் அதை கொடுக்குறதுல நமக்கெல்லாம் அப்படி ஒரு தயக்கம், அப்படி ஒரு ஈகோ. ஸோ பச்சைத்துண்டு சினாரியோவில் மற்றவங்கள சந்தோஷமாக மனதார பாராட்டுங்க, மனதார அங்கீகாரம் கொடுங்க, மனதார நன்றி சொல்லுங்கள். இது நமக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். பச்சைத்துண்டு சினாரியோ நமக்கு எப்படி பண்ணிக்கலான்னு பார்க்கலாமா? சில விஷயங்கள் இருக்கும், நம்ம யோசிப்போம், காதில் நிறைய தடவை விழுந்திருக்கும், நமக்கே நல்லா தெளிவாக தெரியும். அதை பற்றி பேச சொன்னால் 10 நிமிஷத்துக்கு மேலே பேசுவோம், ஆனால் அந்த விஷயத்தை நம்ம செய்ய மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், நல்ல உணவுகளை சாப்பிட்றது, எக்ஸசைஸ் பண்ணுறது, நல்ல புத்தகங்கள் படிக்கிறது, நல்ல விஷயங்களை கேட்குறது, நிறைய பேருக்கு போய் உதவி பண்ணுறது, இது எல்லாமே நமக்கு ஒரு அப்ட்ராக்டாக மண்டையில் ஓடிட்டே இருக்குமே தவிர அதை எடுத்து செயல்படுத்தும் பொழுது நமக்கு ஒரு தயக்கம் வந்துடும், ஏதாவது ஒரு குருட்டு சாக்கு வந்துடும். அந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் நம்ம கணக்கில் வைக்காமல் பச்சை துண்டை போட்டுட்டு சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல பண்ணலாம், அரை மணி நேரம் பண்ண முடியாட்டி நான் 2 நிமிஷமாவது இந்த விஷயத்த பண்ணுறேன் அப்படின்னு நம்ம பண்ண ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் நாட்கள் ஓடும் பொழுது நல்லாவே தெரியும். இதுதான் பாசிட்டிவ் சைக்காலஜி சொல்கிற பச்சைத்துண்டு சிகப்பு துண்டு சினாரியோக்கள். கெட்டதை தடுக்கிறதுக்கு சிகப்பு துண்டு, நல்லதை வரவேற்கிறதுக்கு பச்சைத்துண்டு. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன மாதிரி சினாரியோஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, எது மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்கீங்களா, பாராட்டுகளை அறிவிச்சிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்கள். மீண்டும் நல்ல ஒரு பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வைப் வித் அ ட்ரைப். நன்றி, வணக்கம்.